கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை கூட நாம் தியானிப்போம். அது பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இங்கே வாசித்ததான இந்த வேத பகுதியில முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை என்றால் அப்பொழுது என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த சமாதானத்தை பெறுவதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதை என்னவென்று தியானிப்போமா? அங்கே 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். முதலாவது, சமாதானத்தை பெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்றால் சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆழ கடவதாக. 2வது அங்கே சொல்ல வார்த்தை, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. 2வது, நமக்கு சாந்த குணம் இருக்கணும். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அப்படி இருப்போமே என்றால் நம்முடைய இருதயத்திலே சமாதானம் உண்டாகும். 3வது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 3வது காரியம், எதற்கும் கவலைப்படாம தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 3 காரியத்தை நீங்க செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் இருதயத்துல சமாதானத்தை தருவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான சமாதானத்தின் நிமித்தமாக அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதால இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் ஆளுகை செய்வதற்கு இந்த 3 காரியத்தை பின்பற்ற கர்த்தர் கிருபை தாங்க. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வார்த்தையினாலே எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.